பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திரமான தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கு, ஒரு ராஜாவை விட்டு மறு தேசத்தாரனை கூப்போனார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தன் பிரபுக்களை அவன் மதியின்படி கட்டவும், தன் மூப்பர்களை நாணிகளாக்கவும், அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தார். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியா இருந்தான். தம்முடைய ஜனங்களை பகிக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயம் மாற்றினார். இவைகள் அவர்களுக்குள் அவர்களுடைய அடையாளங்களையும் காண்பித்த தேசத்திலே, காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர்களுடைய தண்ணீர்களை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய மாம்சங்களை மச்சங்களை சாக பண்ணினார். அவர் கட்டளையிட்ட அவர்களுடைய எல்லை எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லையில் உள்ள மரங்களையும் முறியடித்தார். அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அறுத்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புடமிடப்பட்ட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியும் தந்தார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. தம்முடைய ஜனத்தை களிப்போடும்
தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சுதனத்தை கொண்டார்கள். அல்லேலூயா என்பதே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கேட்டு கொடுக்கிற பாடலை பாடும்போது இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உயிரவனே நீ என்னை தொடரவே, உன் கரம் நீளம் என்னை வரணுமே. உயிரவனே நீ என்னை தொடரவே, உன் கரம் நீளம் என்னை வரணுமே. அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே, இவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற தகப்பனே, உம்முடைய சமூகத்துல இதயப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். 1, 10, 100, 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கொடுத்து கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துங்க. இயேசுவை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். நீங்க கும்பலா உட்கார்ந்து கை பிடிச்சி கையை எண்ணிக்கி விட்டுறக்கூடாது. சங்கிலி ஜெபம் ஒரு மனத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் சீக்கிரமா கேட்பாரு. நம்ம எசிட்டா சரியா? எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க உங்களை வீட்டுல எல்லாரும் வேலை விட்டு அந்த டைம்ல எல்லாம் ஒன்னா பண்ண முடியாது. அதே நேரம் பண்ணாலும் 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆன்லைன் ஜெபத்துக்கு வேற வந்துடணும். அப்படி வர ஆயமாரங்களா இங்க ஜெபம் பண்ண முடியுங்க. இங்க டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆலயத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நாளைக்கு அதுக்கு எந்த ஒரு இங்க தடை எதுவும் இல்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ண, அதுக்கு எந்த ஒரு தடையும் இங்கே கிடையாது. முனியம்மா யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்த அப்படியே விட்டுருங்க. அப்படி இருந்தாலும் ஓகேவா? யாராவது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், காசு கட்டி அந்த பட்டாவை வாங்கணும். ஜெபம் தான் இப்போ நம்மளால வேற எதுவுமே பண்றதுக்கு இப்போ முடியாது. யாருமே லட்சமா நம்ம என்ன பண்ணல, வச்சு இல்லை, எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கல. எல்லாமே ஆண்டுடைய காலத்தை நோக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் அவரை சந்திக்கிறது தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவரு கொடுக்கறதா நிறைவாய் நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கை குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ இது இவ்வளவு பெரிய தொகை நம்மளுக்கு வேணும்னா அது அவருக்கு லேசான காரியம். நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நம்ம பண்ற காரியம் ஜெபம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு விசுவாசத்தை ஜெபிக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த பட்டாவை கையில வாங்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரே ஜெபம் மட்டும் தான். கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கேட்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில என்னுடைய வார்த்தைக்காக நான் ஆயத்தமாகலாம். என்னோட வார்த்தையோடு அறிவிப்போடு தேவ ஊழியரை வரவேற்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை
பொட்டு இல்ல, பூ இல்ல, பணம் இல்ல, சொத்து இல்ல, நகை இல்ல, நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. 10 பேர் சொல்ற மாதிரி 11 அதெல்லாம் வந்து நீ வந்து என்னைக்கு கூப்பிட்டுருப்பாங்களே, நீங்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இருக்கும்போது சுத்தி சுத்தி வந்தவங்க நீங்க என்ன விட்டுட்டாங்களே, நீங்க நம்ம ஏக்கங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிப்புமாக உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதைக்கின்ற உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தரே கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ நடந்து வந்தால், வாழ்ந்தால், உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமாக. அல்லேலூயா. எபேசியர் 5:23 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் வாசிக்கும் போது 1 வாசிச்சுங்க. 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 3 வசனம் 1 கொரிந்தியர்ல 11:1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகின்ற விதம் உங்களை புகைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு கட்டளைப்படி நடக்கிறவங்க நம்ம இந்த இடத்துல புகழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்களை தலையாக்குகிற தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியாக தலைவனாக்குவார். அவர் வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது உன்னை தலைவனாக்குவார். வசந்த வாசிப்போ 1 சாமுவேல் 13:14 வசனம் 13:14 வாசிக்கும் போது உங்களை தலைவனாக்குவார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றார். இப்போது உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்கும். எனக்காக பழிக்கு பழி வாங்கி, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, சாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன், நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அல்லேலூயா. 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 சாதிகளுக்குள்ளே நான் துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீ அவர் வசனத்துக்கு செவி சாய்க்கும் போது உன்னை தலையாக்குவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம தலைக்கல்லாக மாற்றுவார். அவர் வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது உன்னை தலைக்கல்லாக, யார் உன்னை வேண்டாம், இவ வரக்கூடாது, வார நில்லு, இங்க நீ வரக்கூடாது, இதெல்லாம் உனக்கு தகுதி இல்லை, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி பரிகாசம் பண்ணி பேசினாங்களோ அவங்க இடத்துல நீ இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்துக்கு சங்கீதம் 118:22 இன்னொரு மத்திய 21:42 வச்சுங்க. சங்கீதம் 118:22 வீடு கட்டுகிறவர்கள் அகாதென்று தள்ளின கல்லை சினம் கொண்டு அவர்களை
அவர்கள் பிடித்து அங்கலமாய் இருந்தபடியினால் ஆ. மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்ட அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோட வார்த்தைகளை பேசிக்கும் போது 5000க்கு மேற்பட்டவங்க கூடினார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு என்ன அற்பமா எண்ணலாம், நம்ம ஊழியத்தை அற்பமாக எண்ணலாம், மற்ற ஊழியக்காரங்க மற்றவங்க அற்பமா பேசலாம். இவங்க என்ன போய் பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களை என்ன பண்ணிட முடியும், இவங்களை இடம் வாங்க முடியுமா, இவங்களை சபை கட்ட முடியுமா, இவங்க போற என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அற்பமாக நம்மள என்னன்னா ஹல்லேலூயா. ஆனா இந்த வெள்ள கிராமத்துல ஆண்டவர் நம்ம இல்லாம, நம்முடைய சபை இல்லாம சுத்தப்பட்டு இருக்க 5 கிராமத்துக்கும் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. 5 கிராமத்துக்கு நம்ம வெள்ள கிராமம் தான் அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகனாக்கா அவருடைய வார்த்தைக்கு நாம் செய்தி கொடுக்க வேண்டும். அவர் வார்த்தை பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அவர் வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து காட்டும் போதுதான் இவைகள் எல்லாம் நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, ஊழியத்துல கர்த்தர் நடைவிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படி கண்கள் மூடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க வார்த்தையில விடுதலை ஆண்டவரே, உங்க வார்த்தையில வல்லம் ஆண்டவரே, உங்க வார்த்தையில தான் அற்புதம் ஏசப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்பா உங்க வார்த்தைக்கு எதிர்மாறாய் நாங்கள் நடக்காதபடிக்கு அந்த வார்த்தையை கேட்டு அதே போல நடக்கிற ஒரு குடும்பமாய், பிள்ளைகளாய், சபையாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆகாது ஒதுக்கின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாய் நீர் மாற்றின தேவனே. ஆண்டவரே ஆகாது ஒதுக்கின எங்களை என் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா தலைக்கு மூளைக்கல்லாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த நாளில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு போக முடியா என் தேவனை நீர் கிருபை செய்வீராக. அப்பா உடைய வார்த்தையை சுமந்து ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா செவிகளை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளில மாற்றினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் வரும். ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தவான்கள் நினைக்கும் நாள் கூடி வந்த யாவருடைய கர்த்தருடைய வருகை மற்றும் இன்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கோடி கோடி Hallelujah, hallelujah, hallelujah.
கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.